மதத்தை போதிக்கிற சபைகள் எது ரொம்ப மஸ்ட் நினைப்பாங்கன்னா பேப்டிசம் பேப்டிசம் பேப்டிசம். தண்ணில முங்குறத விட மஸ்ட் எதுனா உள்ளத்தை தேவனுக்கு கொடுப்பது. லாஜிக்கலா திங்க் பண்ணோம். எங்கேஸ் ஒரு ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பர்சனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சோ பவுல் தன் லைஃப்ல ஒரு டெடிகேட் பண்ணிட்டாரு. என்ன டெடிகேட் பண்ணா, கிறிஸ்துவோட சிலுவை வீணாய் போடக்கூடாது, சிலுவையில மரித்த இயேசுவினுடைய பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது, ஜனங்களை மீட்கும் பொருளாக வந்த இயேசுவை பற்றி அறிவிக்க மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்கிற விஷயத்துல பவுல் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறார்னா, இந்த பிரசங்கம் பண்ற விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. எல்லாம் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. பாருங்க, இந்த மதம் சம்பிரதாயத்தை போதிக்கின்ற திருச்சபைகள் எதை ரொம்ப ஹையா நினைக்கிறாங்களோ இவர் அதை ரொம்ப லோவா பேசுறாரு. மதத்தை போதிக்கிற சபைகள் எது ரொம்ப மஸ்ட் நினைப்பாங்கன்னா பேப்டிசம் பேப்டிசம் பேப்டிசம். சில நேரங்கள்ல குழந்தையிலே பேப்டிசம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பேப்டிசம் கொடுக்கறாங்க. அது ஒரு பெரிய விழா, அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்கு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி. ஏன்னா இந்த பேப்டிசம் ஏதோ நம்ம லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கள் கொடுப்பது ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு பண்றாங்க. தண்ணியில முங்கி எழுப்புறதோ அது ஒரு சடங்கு. எதுவுமே நம்புறீங்க? அது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்றாங்க. ஆனா ஒரிஜினல் பேப்டிசம் என்பது, ஒரிஜினல் ஞானஸ்நானம் என்பது தண்ணில முங்கி எழுந்திருப்பது கிடையாது. ஒரிஜினல் பேப்டிசம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக என் உள்ளத்திலே விசுவாசிப்பதுதான் ஒரிஜினல் பேப்டிசமாக இருக்கிறது. அவரை விசுவாசிப்பது மட்டுமல்ல, என் உள்ளத்தையே நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன், என் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன். தேவனே, இனி நான் அல்ல, என்னிலே நீர் வாழ்வீராக, என் வாழ்வை உமக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். தேவனே, என் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எனக்குள் வாரும் ஆண்டவரே. நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்பதையும், எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதையும், என்னை மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு வந்த மனு அவதாரமாக கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனே, என்னை ரட்சித்ததுக்காக நன்றி, என் பாவங்களை சுமந்ததுக்காக நன்றி. நீர் என்னுடைய ஆண்டவர் என்றும், நீர் என்னுடைய ரட்சகர் என்றும், நீர் என்னுடைய மீட்பர் என்றும் நான் நம்புகிறேன். எல்லாம் நான் நம்புகிறேன். என் இருதயத்தை நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே என்று ஒரு மனிதன் தன் லைஃப்ல அவன் ஹார்ட்டே கடவுளுக்கு கொடுத்துறான்னு சொன்னா, இதை விட ஒரு பெரிய பேப்டிசம் எதுவுமே. உள்ளத்தையே கொடுத்தாச்சு. இப்ப தண்ணில முங்குறத விட மஸ்ட் எதுனா உள்ளத்தை தேவனுக்கு கொடுப்பது. உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்துட்டோம், அதுக்காக தண்ணில முங்காம விட்டுலாமனா அது உங்கள் விருப்பம். சோ அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான ஒழிய சம்பிரதாயத்தினாலேயோ சடங்குனாலேயோ அவன் என்ன ஆக்கப்படுவது கிடையாது. அவன் நீதிமானாக்கப்பட முடியாது. விசுவாசத்தினாலே, எல்லாம் விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். பாருங்க, அந்த ஃபெய்த்தே உங்களை நீதிமானா மாத்துதுன்னும் போது, அந்த ஃபெய்த் மூலமா நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். விசுவாசத்தினாலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சோ ரட்சிப்பு எப்படி வருது? நீங்க தண்ணில முங்குனதால ரட்சிப்பு கிடையாதுங்க. அந்த சம்பிரதாயத்தை கரெக்டா பண்ணினதுனால ரட்சிப்பு கிடையாது. இலவசமாய் கடவுள் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை உங்கள் உள்ளத்திலே அவர் விசுவாசிக்கிறீர்கள். நான் பாவியாய் இருந்தேன், என் பாவங்களுக்காக கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவரின் பாவங்களை சுமந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் அவரை ஆண்டவரும் கடவுளும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பிலீவிங் சிஸ்டம், இந்த விசுவாசத்தின் கோட்பாடு தான் உங்களை நீதிமானாக்குகிறது, உங்களை ரட்சிக்கிறது.
என்ன நடக்குதுன்னா, இந்த சர்ச்சோடைய அந்த ரூல்ஸ் படி திருச்சபை சட்டம் தான் அதெல்லாம். சோ நான் ஏற்றுக்கொண்டேன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ், நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன், நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், கடவுளை நான் நம்புறேன், நான் பாவி என்பதை நான் நம்புறேன், என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய வெளிப்பாடு, நான் அவரை நம்பிட்டேன்றதுக்கான எவிடன்ஸ் என்ன? ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயில அந்த போதகர் மூலமா நாம் என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் எடுக்கிறோம். சோ அது ஒரு எவிடன்ஸ் தான், நான் நம்பிட்டேன்றதுக்காக காட்டுறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான். பட் சில நேரங்கள்ல சிலரால தண்ணில முழுங்குற அந்த வாய்ப்பு கூட இல்லாம இருக்கலாம். எதுவுமே நம்புறீங்க? லாஜிக்கலா திங்க் பண்ணோம். இன்கேஸ் ஒரு ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பர்சனுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க, இப்போதான் ஆபரேஷன் முடிச்சு வந்தாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப போய் அந்த பர்சனுக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றியா? ஆமா ஏற்றுக்கொள்றியா, செத்த மோட்சம் போக முடியும், வா ஞானஸ்நானம் சொல்லிட்டு 10 நாள் இருக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் நீங்க தண்ணியில முக்குனீங்கன்னா அன்னைக்கே இன்ஃபெக்ஷன் ஆகி, அன்னைக்கே எல்லாம் அஃபெக்ட் ஆகி 10 நாளுக்கு முன்னால் நடக்க வேண்டிய செரிமனியை முன்னாலேயே என்ன பண்ணுவீங்க? நீங்க நடத்திடுவீங்க. ஆகவே லாஜிக்கலா திங்க் பண்ணும். இங்க சடங்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, உள்ளத்தினுடைய மாறுதல் தான் முக்கியமாக இருக்கிறது. சோ அந்த ரிலிஜியன் என்ன பண்ணிட்டாங்க? இந்த உள்ளமெல்லாம் தூக்கி குப்பையில போடும், உள்ளமெல்லாம் முக்கியம் இல்லை. முதல்ல ஞானஸ்நானம் இயேசு வரப்போறாரு, காஷ்மீர்ல இருந்து ஒரு ஐயா வந்து இருக்கிறாரு, கன்னியாகுமரியில் ஒரு ஐயா வந்து இருக்காரு, அவர்கிட்ட பாப்டிசம் எடுத்து நல்லா இருப்பேன், இவர்கிட்ட பாப்டிசம் எடுத்து நல்லா இருப்பேன்னு சொல்லி இந்த பாப்டிசத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் சர்ச்சஸ் எதுக்கு கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னா, பிரீச்சிங் பண்ண அவங்க மிஸ் பண்ண தவறு விட்டார்கள். பிரசங்கத்தினுடைய குறைபாடு, பிரசங்கத்தை பண்ண குறைச்சதுனால, பிரசங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனுடைய விளைவுனால இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, என்ன ஆயிட்டாங்க சொன்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த பிராக்டிக்கலா அவங்களால வெற்றிகரமா என்ன செய்ய முடியல, அவங்களால வாழ முடியவில்லை. மற்றவெல்லாம் அவங்க பிலீவ் பண்றாங்க, மற்றதை விசுவாசிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியவில்லை. பட் பவுல் ஒன்று சொல்றாரு, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்ன பண்ணவில்லை, அனுப்பவில்லை. என்னோட ஒர்க் அது கிடையாது, நான் அதுக்கு பெருது அந்த மாதிரி இடங்களுக்கு போறதும் நல்லது. ஏன்னா இந்த இயேசு சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோ லைஃப் லாங், வாழ்நாள் முழுவதும் நான் சக்சஸ்ஃபுல்லா ஜீவிக்கணும், வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கின்ற பிரசங்கம் எனக்கு தேவைப்படுகிறது. அதோட லைஃப், அதோட ஆக்சிஜன், அதோட உயிர். அந்த பிரசங்கத்தை நான் எப்போ கேட்க, கவனிக்க, அதை தேட மிஸ் பண்ணுகிறனோ, எப்படி ஒரு மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்தா, சோ அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் தவறும்போது, அந்த வார்த்தையில் இருக்கிற போஷாக்குகள் எனக்கு குறைய ஆரம்பிக்கும் போது ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது, அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறேன். ஆமென். சோ லைஃப்ல நீங்க ஒரு டெடிகேட் பண்ணிடுங்க, கேட்டா பிரசங்கத்தை மட்டும் தான், கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தை மட்டும் தான் கேட்கணும். சோ இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எது சுவிசேஷம் தான் நீங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய நேரங்களில் நீங்க கூட கவனிச்சிருப்பீங்க, நான் சுவிசேஷத்துக்காக அழைக்கப்பட்டேன், நான் சுவிசேஷத்தை சொல்ல போறேன், சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்றாங்க. சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்றவங்க ஏதோ சுவிசேஷமா சொல்றாங்க. ஏன்னா ஜஸ்ட் கேட்கறதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது, சொல்றதெல்லாம் சுவிசேஷமும் கிடையாது. இது சுவிசேஷம் about God and about cross, கிறிஸ்துவை பற்றியது, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியது. கிறிஸ்துவை பற்றி ஒருத்தருக்கு சொல்றாங்களா, கிறிஸ்துவை பற்றின விவரங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்களா,